إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. நம் அனைவரையும் சத்திய கொள்கை நிலைத்திருக்க செய்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து முறித்தாகட்டும். நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது சத்திய கொள்கையை அதன் தூய வடிவில் எடுத்து நடந்து வெற்றி பெற்ற உத்தம சஹாபாக்கள், சஹாபி பெண்கள், தாபீன்கள், மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி கொடுத்த பிரகாரம் தன் உலக வாழ்க்கையை அமைத்து மரணத்தை சந்திக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் மக்ஃபிரத்தும் உரித்தாகட்டும். பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, ஏகத்துவம் அன்றும் இன்றும் என்ற ஒரு தலைப்பில் சில விடயங்களை நாம் நமது வாராந்த குத்பாவின் தலைப்பாக இன்று நாம் பார்ப்போம். சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் என்று சொல்வது சுமார் ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் நாம் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை பார்த்தோம். அந்த வீழ்ச்சி இன்றைக்கு நல்ல உயர்ந்த நிலைமையில இருக்கிறது. என்ன வீழ்ச்சி என்றால், இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த பிரதேசத்துக்கு போனாலும் மிகப்பெரிய 2 சவால்கள் இருந்தது. அடிப்படை சவால்கள் 2. ஒன்று, எங்களுக்கு இந்த கொள்கை பேசுறதுக்கு ஒரு இடம் இல்லையே, குர்ஆன் சுன்னாப்படி எங்களுக்கு தொழுவதற்கு எங்களுக்கு ஒரு இடம் கிடையாது, குர்ஆன் சுன்னாவை பேசுவதற்கும் கேட்பதற்கும் எங்களுக்கு ஒரு இடம் கிடையாது, குர்ஆன் வகுப்பு நடத்துறதுக்கு ஒரு இடம் கிடையாது, அகீதாவை படிப்பதற்கு எங்களுக்கு ஒரு இடம் கிடையாது, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எங்களுக்கு ஜனாசாக்களை தொழுகை நடத்தி அடக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எங்களுடைய பெருநாளை கொண்டாட முடியாது, இஸ்லாம் காட்டி கொடுத்த வரையறைக்குள் உட்பட்ட அடிப்படையில் எங்களது திருமணங்களை வைத்துக் கொள்ள முடியாது, எங்களுக்கு இரவு நேர தொழுகைகளை சுதந்திரமாக தொழ முடியாது, இடமில்லாத பிரச்சனை. இப்படியான சவால்களுக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் முகம் கொடுத்தோம். இது போக இன்னொரு சவால் என்ன தெரியுமா? எங்களுக்கு இந்த அகீதாவை போதிக்கக்கூடிய, குர்ஆனை படிச்சு கொடுக்கக்கூடிய, ஹதீஸ்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய உலமாக்கள் இல்லாத பற்றாக்குறை இந்த நாட்டில் இருந்தது. கண்கூடாக நாங்கள் பார்த்தோம். ஆனால் இந்த 2ஐயும் மீறி இன்னைக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நாம் உயர்ந்த நிலைமையில இருக்கிறோம். ஏன்? எந்த ஊரை போயிட்டு பார்த்தாலும் குர்ஆன் சுன்னா பேசுவதற்கு கொண்ட ஒரு பள்ளிவாசலில் மஸ்ஜித் இருக்கும், குர்ஆன் சுன்னாவை பேசுவதற்கு ஒரு சென்டர் இருக்கும், ஒரு இடம் இருக்கும். அதே நேரத்தில் களம் அமைந்து விட்டது. வளங்களை எடுத்து பார்த்தால் உலமாக்களுடைய பற்றாக்குறை, அகீதாவை படித்த, ஹதீஸ்களை படித்த, தப்சீரை படித்த, ஃபிக்ஹை படித்த உலமாக்கள், ஆலிம்கள், அறிஞர்களுடைய பற்றாக்குறை இருந்தது. இன்று அந்த வளமும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எந்த ஊரை போயிட்டு பார்த்தாலும் அந்த ஊர்ல குறைந்தது ஒரு ஆலிம், ஒரு அகீதாவை படித்தவர், ஒரு குர்ஆனை படித்தவர், ஹதீஸை படித்தவர், தாவா செய்யக்கூடிய ஒரு ஆள் இருப்பார். இது போக எந்த ஒரு ஊரை எடுத்துக் கொண்டாலும் அங்கே ஒரு மதனி இருப்பார், ஒரு ரியாதி இருப்பார். இப்படி உயர்கல்வி பெற்றவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசம், கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா?
அந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்காவது ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழா நடக்கிறது, அங்கே ஒரு பயான் நிகழ்ச்சி இருக்கிறது, ஒரு கால் நாள் அரை நாள் முழு நாள் இஜ்திமா நடக்கிறது என்று கேள்விப்பட்டால் எங்களுக்கு ஒரு போஸ்டர் வந்திருக்காது, எங்களுக்கு ஒரு பேனர் வந்திருக்காது, எங்களுக்கு ஒரு ஹேண்ட்பில் வந்திருக்காது, எங்களுக்கு வந்து சோசியல் மீடியாக்கள் ஒரு அழைப்பு வந்திருக்காது, எதுவுமே இருக்காது. எங்கோ ஒரு அனாமத தகவல் கிடைச்சிருக்கும், ஒருவருக்கு கிடைச்சிருக்கும், அந்த தகவல் இந்த ஊருக்கு வந்திருக்கும். இந்த ஊர்ல உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த ஊர்ல ஒரு இஜ்திமா நடக்கிறதாம், ஒரு பள்ளிவாசல் ஒரு சென்டர் ஓபன் நடக்கிறதாம், அங்கே இன்னென்ன பேர் தவ்வாக்கு பயானுக்கு வருகிறார்களாம், வெளிநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து உலமாக்கள் வந்திருக்கிறார்களாம் என்று கேள்விப்பட்ட உடனே எங்களுக்கு எந்த வகையான அழைப்பும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்க மாட்டாது. ஆனால் அந்த ஊர்ல இருந்து ஒரு 10, 15, 20, 25 பேர் ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஊருக்கு போய் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு அங்கே அதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக போய் அந்த பயானை கேட்டுவிட்டு போதா குறைக்கு அங்கிருந்து வெளியிடப்பட்ட அச்சிடப்பட்ட சஞ்சிகைகள், புத்தகங்கள், குர்ஆன் சுன்னா ஒளியிலே எழுதப்பட்ட புத்தகங்களை கொள்வனவு செய்து கொண்டு அந்த காலத்தில் இன்றைய நவீன காலம் மாதிரி இருக்கவில்லை, அன்று இருந்தது அந்த டிடி கேசட் பீஸ் 60 மீட்டர் அல்லது 90 இருந்தது, அந்த கேசட் பீஸ் இருக்கும், அந்த பயான் பீஸ்களை வாங்கி கொண்டு வருவார்கள். இன்னும் சொன்ன போனால் அந்த பெரிய டெக்லே போட்டு பார்க்கிற டெக் பீஸ்கள் இருக்கும், அதையும் கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் வாங்கி கொண்டு வருவார்கள். வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவுக்காரர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்து அதைகளை பார்த்து இப்படி கொள்கையை வளர்த்தோம் அன்றுகள். அந்த பழமையில் அந்த அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும், அதை கொஞ்சம் மேல் பார்வனை செய்து பாருங்கள். இப்படி ஒரு தவ்வா வளர்ந்த காலம், ஒரு மறுமலர்ச்சி மிக்க ஒரு காலம், சந்தோஷமாக இருந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இஜ்திமா நடக்கிறது சொன்னால் நாட்டின் பல பாகங்களில் இருந்து மக்கள் வந்திருப்பார்கள், அறிமுகப்படுத்துவார்கள். நீங்க எங்க, நீங்க எங்க, நீங்க எங்க, உங்களோட கொள்கை ஊர்ல எப்படி வளர்ந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது, சுகத்துக்கம் விசாரிப்பார்கள். ஆனால் அன்றைக்கு எந்த வகையான அழைப்பும் இல்லாத போது அந்த ஒன்று சேர்ந்த அந்த முஸ்லிம் சமூகம் இன்று 25 ஆண்டு காலங்களுக்கு பிற்பாடு, கால் நூற்றாண்டு, இந்த 25 நூற்றாண்டுக்கு வருடங்களுக்கு பின்னால் இப்பொழுது ஒரு ஊரிலே ஒரு அரை நாள் ஒரு நாள் இஜ்திமா நடைபெறுகிறது, ஒரு மகாநாடு கூட்டிருக்கிறார்கள் சொல்லி எங்களுக்கு அழைப்பு வருகிறது. எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா? போஸ்டர் வருகிறது ஒரு மாதத்துக்கு முன்னால், பேனர் வருது ஒரு மாதத்துக்கு முன்னால், ஹேண்ட்பில் வருது ஒரு வாரத்துக்கு முன்னால், சோசியல் மீடியாக்கள் அழைப்பு வருகிறது, வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருகிறது, எல்லாமே வருகிறது. கூடி பேசுகிறார்கள், இஜ்திமா நடக்கிறதா, தமிழ்நாட்டிலிருந்து உலமாக்கள் வருகிறார்களா, தமிழ்நாட்டு உள்நாட்டு உலமாக்கள் அறிஞர்களை வைத்து ஒரு மகாநாடு நடக்கிறதா, வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டா நாளைக்கு இந்த மகாநாடு கூட்டுகிறார்கள். இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், நாளைக்கு எத்தனை பேர் போறீங்க என்று கேட்டு பார்த்தா ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் சொல்வார், என்ன தெரியுமா, நீங்க போங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, முடிச்சிட்டு உங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த லட்சணத்துல தான் இன்றைக்கு எங்கட தவ்வா கிளம்பி சிந்திக்க வேண்டிய ஒரு சமூகம். இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் புரிந்து கொள்வதற்காக வேண்டி. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறீர்கள், அந்த குழந்தைக்கு ஒரு 3-4 வயது வருகிறது. என்ன செய்கிறீர்கள், கொண்டு போய் நேசரில சேர்க்கிறீர்கள். நேசரி முடிச்சதுக்கு பின்னால +1ல கொண்டு சேர்க்கிறீங்க. அதுக்கு பின்னால் அந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப்புக்கு போகுது. ஏன்? அந்த கல்வி தரம் கூடுது. ஸ்காலர்ஷிப்ல இருந்து அப்படியே O லெவல் போகிறது, சாதாரண தர பரீட்சைக்கு போகுது. இப்ப அந்த பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் கல்வி கூடுகிறது. அதுக்கு பின்னால் அட்வான்ஸ் லெவலுக்கு போகுது, இன்னும் கல்வி கூடுகிறது. அதுக்கு பின்னால யூனிவர்சிட்டி BAக்கு போகிறது, அதுக்கு பின்னால் MAக்கு போகிறது, அதுக்கு பின்னால் மாஸ்டர் டிகிரிக்கு போகிறது, அதுக்கு பின்னால PhDக்கு போகிறது. இப்படியே அந்த பிள்ளையுடைய கல்வித்தரம் உயர்ந்து 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 போய்கிட்டே இருக்கிறது. ஆனால் எங்க முஸ்லிம் சமூகத்துடைய அல் குர்ஆனுடைய இந்த ஒளி, சுன்னாவுடைய ஒளி நாளுக்கு நாள் குறைந்து 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 இன்றைக்கு ஜீரோல வந்து நிற்கிறது. சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கவலைக்கிடமான நிலையை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல் குர்ஆன் பேசுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, வஹாஜரு, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாட்டை விட்டு வெளியானவர்களே, வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டவர்களே, போர் செய்தவர்களே, அம்வாலியும் தன்னுடைய செல்வத்தை செலவு செய்கிறார்கள், வஅன்ஃபுஸிஹிம் தன்னை அர்ப்பணிக்கிறார்கள், அல்லாஹ் முஜரத தரஜத்தன் இந்தல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த கூலி இருக்கிறது. உலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், இவர்கள் தான் மகத்தான வெற்றியாளர்கள் என்று சொல்லிவிட்டு யுபஷ்ஷிருஹும்
யுபஷ்ஷிருஹும் ரப்புஹும், அல்லாஹ் அவர்களுக்கு நன்மாராயம் கூறுகிறான். பிரஹ்மத்தின் மின்ஹு, அவன் புறத்திலிருந்து உங்களுக்கு ரஹ்மத்தையும் வரிதுவான், அல்லாஹ்வுடைய திருப்தியையும், வஜன்னாத்தில் லஹும் ஃபீஹா நஈமும் முகீம், நிரந்தரமாக தங்கக்கூடிய நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய அருட்கொடைகளை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான். காலிதீன ஃபீஹா அபதா, லைஃப் டைம் அதுல செட்டில் ஆயிருவார்கள் என்று சொல்லிவிட்டு இன்னல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அலீம், பின்னால என்ன சொல்றா பாருங்க. இதையெல்லாம் குர்ஆனை ஓதக்கூடிய, குர்ஆனை படிக்கக்கூடிய, குர்ஆனை சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு ஏகத்துவர்களும் இந்த வார்த்தையை சற்று கவனத்தை எடுக்க வேண்டும். இவ்வளவெல்லாம் சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய திருப்தி ரிதுவான் இருக்கிறது, சுவர்க்கம் இருக்கிறது, உங்களுக்கு நிரந்தரமான எல்லா நியமத்துக்களும் இருக்கிறது, அதுல நீங்க நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள் என்ற 5 ஸ்ட்ராட்டஜிகளை சொல்லிவிட்டு 5 படித்தரங்களை கூறிவிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அஸீம், இதை விட மேலான கூலிகள் உங்களுக்கு இருக்குதப்பா. இந்த 5ஐயும் கொடுத்துட்டு என்ன சொல்றான் தெரியுமா? இதை விட மேலதிகமா என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் இங்க நான் சொல்லல, மேலதிகமா இருக்கிறது. சூரா தௌபா 9வது அத்தியாயம் 20, 21, 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வீட்டுக்கு போய் இந்த வசனத்தை கொஞ்சம் குர்ஆனை பிரட்டி, தர்ஜுமாவை பிரட்டி, இப்னு கசீரை பிரட்டி, கொஞ்சம் அமைதியாக இருந்து கொஞ்சம் ஆழமாக இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்தியுங்கள். உங்களுக்கு ஒரு நீண்ட ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட ஒரு விளக்கம் கிடைக்கும். எது வரைக்கும் தெரியுமாங்க? இன்றைக்கு நமது ஊர்ல வெளியூருக்கு போயிட்டு மகாநாடுகள்ல கலந்து கொண்டது 2வது பார்ப்போம். நமது ஊர்ல நமது பள்ளி வாசல்ல ஒரு பயான் நிகழ்ச்சி இருக்கிறது, ஒரு கிளாஸ் இருக்கிறது, ஒரு தஃப்சீர் கிளாஸ், ஒரு ஹதீஸ் கிளாஸ், அகைதா கிளாஸ், ஃபிக்ஹ் கிளாஸ், ஏதாவது ஒன்று இருக்குது, வாருங்கள் என்று இங்க அழைப்பு கொடுக்கப்பட்டா அங்க பார்த்தா எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? ஒரு 3 பேர், மிஞ்சி போனா ஒரு 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. ஒரு 5-6 சிறு குழந்தைகள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். சகோதரர்களே, இப்ப இந்த அல்லாஹ் சொல்றான் இல்லையா, இந்த 5 சிறப்பம்சம் கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு ஒரு முக்கியமான வேலை, வீட்டுக்கு கொஞ்சம் விசிட்டர்ஸ் வர்றாங்க, ஒரு அவசரமா ஒரு கால் அண்ட் இருக்குது, உனக்கு வைஃப் கொஞ்சம் கூட்டிட்டு டாக்டர்கிட்ட போகணும், டாக்டர்கிட்ட போறதுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, இப்படி எல்லாம் சொல்வார்கள். சகோதரர்களே, இந்த காரணங்கள் நியாயமாக இருக்கட்டும், வச்சுக்கொள்வோம். ஆனால் இந்த 5 அல்லாஹ் சொல்றான் இல்லையா, உங்களுக்கு 5 சிறப்பம்சங்கள் இருக்கிறது. இந்த சிறப்பம்சங்களை உங்களுடைய தேவையோடு ஒப்பீட்டு அடிப்படையில் பாருங்க. இப்ப எது பெருசு? இப்ப எது பெருசு? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு பெருசா, உங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான கால் பெருசா? அல்லாஹ்வுடைய ரிதுவான் திருப்தி உங்களுக்கு பெருசா, அல்ல வீட்டுக்கு வர பிசினஸ் பெருசா? இதெல்லாம் நாங்க கூடாண்டு சொல்லல. இதுல மனக்கசப்போடு ஒரு உண்மையை நாங்க ஒத்துக்கொள்ளணும். கசப்பாக இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கொள்ளணும். என்ன தெரியுமா? எங்களோட மாற்று கொள்கை சகோதரர்கள், முஸ்லிம்கள் மாற்று கொள்கை சகோதரர்கள், அவருடைய வாராந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது மஹல்லாவேல. அதுல போயிட்டு பாருங்க, பாடம் படிக்கணும் எங்களுடைய சமூகம். அங்க போயிட்டு பாருங்க. நான் சொல்லும் போது சிலருக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும், என்ன இதை பத்தி இங்க பேசுறாருன்னு. பாடம் படிக்க வந்தால் படிச்சுத்தான் ஆகும். அவர்களுடைய வேலை வெட்டிகள் அத்தனை விட்டு விட்டு அந்த மஹல்லா வேலையில கலந்து கொள்கிறார். வெள்ளிக்கிழமை இரவு அவருடைய மகாநாடு நடக்கிறது. அதிலே பாருங்கள், அத்தனை பேர் முழுமையாக வந்து கலந்து கொள்கிறார்கள். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் முழுமையாக இருந்து சுபக தொழுது விட்டு அவர்களுடைய மஷூராயை முடித்து விட்டு தான் அவர்கள் வீட்டுகளுக்கு போகிறார்கள். அது பள்ளியில முழுமையாக தங்கி விடுவார்கள். முழுமையாக இருந்து அந்த நிகழ்ச்சி செய்கிறார்கள். எங்கட பார்வையில் அவர்கள் விதத்துவார்கள். உண்மைதான், மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, உங்களை நான் வெள்ளை வெளியேற வெளிச்சத்தில் விட்டு சொல்கிறேன் சொன்னார்கள். அந்த வெண்மையான பளிச்சென்ற வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய நாம் ஏன் இந்த குர்ஆனுடைய அழைப்புக்கு பள்ளியிலே ஒன்று சேர முடியாது? ஏன் ஹதீஸுடைய விளக்க வகுப்புக்கு கலந்து கொள்ள முடியாது? ஏன் அகீதா வகுப்பிலே, ஃபிக்ஹ் வகுப்பிலே எங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை? காரணம் என்ன? நாங்கள் இன்றைக்கு உலக இன்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், உலக தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எது வரைக்கும் தெரியுமா? எங்களால தான் கலந்து கொள்ள முடியவில்லை. பள்ளி வாசல் இங்க மட்டுமல்ல, நான் சொல்வது இலங்கையில் இருக்கக்கூடிய சகல ஏகத்துவ பள்ளி வாசலையும் இருக்கக்கூடிய ஒரு வீழ்ச்சி, சகல ஏகத்துவ பள்ளிவாசலும் சென்ட்ரலையும் இருக்கக்கூடிய ஒரு வீழ்ச்சி தான் இது. என்ன தெரியுமா? அவங்களும் கலந்து கொள்றதில்லை, தன்னுடைய பிள்ளைகளையும் அனுப்பி வைக்கிறது இல்லை. இதுல இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? பெண்கள் பயானுக்கு கொண்டு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார்கள் சில பள்ளிவாசல்கள். அந்த பெண்களை கூட பயானுக்கு அனுப்புறது கிடையாது. அந்த பெண்களை கூட அனுப்புறது கிடையாது. நானும் படிக்க மாட்டேன், உன்னையும் படிக்க விட மாட்டேன். பேர் என்ன? நாங்கள்லாம் ஏகத்துவாதிகள், குர்ஆன் சுன்னாவுக்கு சொந்தக்காரர்கள். இந்த குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு நாங்கள் செய்த தியாகம் என்ன?
இந்த குர்ஆன் சுன்னாவுக்காக நாங்க செய்த பங்களிப்பு என்ன? சகோதரர்களே, ஐவேளை தொழுகைக்கு கூட என்கிற சமுதாயத்திலே பங்களிப்பை காண முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துக்கள் 12 ரக்காத்தை தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு நான் சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறேன் என்று சொன்னார்கள். சுனன் திர்மிதியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த 12 ரக்காத்துக்களும் லுஹருக்கு முன்னால 4, லுஹருக்கு பின்னால 2 6, மக்ரிபுக்கு பின்னால 2 8, இஷாவுக்கு பின்னால 2 10, ஃபஜ்ர் சுபஹுக்கு பின்னால 2 12 ரக்காத்துகள் என்று சொன்னார்கள். இந்த சுவர்க்கத்திலே ஒரு வீடு உங்களுக்கு தேவை என்றால் முன்பின் ஃபர்துடைய முன்பின் சுன்னத்துக்கள் இந்த 12 ரக்காத்தையும் தாயிமன் தொழுது வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் தொழுகிறோம்? எங்கட தியாகம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரகாத்தல் ஃபஜ்ர் கைரு மினத் துன்யா வ மா ஃபீஹா. சுபஹுடைய தொழுகையுடைய அந்த முன் 2 ரக்காத்து சுன்னத்துக்கள் உலக இன்பங்கள் அனைத்தை விட சிறந்தது என்றார்கள். நாங்க போறோம் இல்லையா, ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு எனக்கு அந்த தேவை இருந்துச்சு, அவசரமா போகணும், இந்த தேவை இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு சொல்றோம் இல்லையா, இந்த தேவைகள் அனைத்தும் உங்களோட சுபஹுடைய அந்த 2 ரக்காத்து சுன்னத்துக்கு முன்னால் அற்பமானது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கட தியாகம் குர்ஆன் என்ன சொல்லுது? தியாகம் செய்யாமல் சாதிக்க முடியாது, தியாகம் இல்லாமல் ஒன்றை அடைய முடியாது. ஒரு எல்லை அடைய வேண்டும் சொன்னால் தியாகங்கள் செய்தாகத்தான் வேண்டும். சகோதரர்களே, ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு தியாகத்தை எடுத்து பாருங்கள். ஹுபைப் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தியாகத்தை எடுத்து பாருங்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு தியாகத்தை எடுத்து பாருங்கள். பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தியாகத்தை எடுத்து பாருங்கள். இந்த நான் சொன்ன பெயர் குறிப்பிட்ட இந்த 4 சஹாபாக்களும் யார் தெரியுமா? அடிமைகளாக இருந்தவர்கள். அந்த மக்கத்து காவிர்களுக்கு மத்தியிலே ஒரு அற்ப பொருளாக கணிக்கப்பட்டவர்கள், சாதாரண மனிதர்களாக கணிக்கப்பட்டவர்கள், மனிதன் என்ற அந்தஸ்து எதுவுமே கொடுக்கப்படாத மனிதர்கள். அப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரராகிறார்கள். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வாலிப கட்டோடு இருக்கிறார். இவர் சந்தையிலே ஒரு வியாபார பொருளாக விற்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு பெண் வந்து அவரை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். வாங்கி வீட்டுக்கு கொண்டு சென்று அவருக்கு ஒரு பிசினஸ், ஒரு கம்பெனியை தொடர்ந்து கொடுக்கிறாள் அந்த பெண். என்ன பிசினஸ் தெரியுமா? இரும்பை உருக்கி வாள்களும் அம்புகளும் செய்யற ஒரு ஃபேக்டரியை தொடர்ந்து கொடுக்கிறார். இவர் அந்த வேலையை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த வேலைக்கு, அந்த ஆயுதங்களுக்கு நல்ல மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு இருந்தது. வருபவர்கள் எல்லாம் ஹப்பாப் செய்த வாள் வேணும், ஹப்பாவுடைய அம்பு தேவை என்று கேட்டு வாங்குற அளவுக்கு ஆர்டர்ஸ் இருந்துச்சு. ஏஜென்சி என்ற மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு குரூப் பேர் பார்க்கிறார்கள், வந்து அம்மார் ஹப்பாபை சந்திப்பதற்கு வருகிறார்கள். சந்திச்சு ஆர்டர் கொடுப்பதற்கு வருகிறார்கள். வந்து பார்த்தால் ஹப்பாப் அங்க ஃபேக்டரியில இல்லை, ஆளை காணல. இப்பொழுது அவர்களுக்கு தெரியும், ஹப்பாபுக்கு இங்க தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. ஏன்? ஹப்பாப் ஒரு வெளிநாட்டுக்காரர். இந்த ஊர்ல அவருக்கு நட்பு வட்டாரம் எதுவுமே கிடையாது. என்ன செய்கிறார்கள்? சற்று காத்திருக்கிறார்கள், தாமதிச்சு வருகிறார்கள். அவர்களுக்கு புரிந்து விட்டது, இந்த இடத்தில் ஹப்பாப் போயிட்டு சந்திச்சுட்டு நேரத்தை ஒதுக்கிவிட்டு வருவதாக இருந்தால் அதுக்கு இன்னாரை தவிர வேறு யாருமே கிடையாது. அந்த இடத்துல அந்த மக்கள் கேட்கிறார்கள், ஹப்பாப் இடத்திலே மறைமுகமாக கேட்கிறார்கள், ஹப்பாபே, நீங்க சந்திக்க போனவர் சுகமாக இருக்கிறாரா? ஆம், சுகமாக இருக்கிறார். எப்படி அவருடைய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லதா இருக்கிறது. அவர் எப்படி இருக்கிறார்? நல்லபடியா இருக்கிறார். நீங்கள் முகம்மதை தானே சந்திக்க போய் வருகிறீர்கள், ஹப்பாபுக்கு போய் சொல்ல வராது. ஆம், உண்மைதான், அவரைத்தான் சந்திச்சுக்கிறேன். அவருடைய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? ஆம், ஏற்றுக்கொண்டு விட்டேன். உடனடியாக தன்னுடைய எஜமானிக்கு அறிவித்துக் கொடுக்கிறார்கள், உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடிய உங்களோட ஹப்பாப் உங்க கொள்கைக்கு ஏற்றமா மாற்றமாக இருக்கிறார், உங்களுடைய கடவுள்களை ஏசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முஹம்மதுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னவுடன் ஹப்பாப் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். அவர் உண்மையை ஒத்துக்கொள்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கடுமையான தண்டனை. எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா? அங்கே நெருப்பு உலை ஊட்டப்பட்டு இரும்பு கம்பிகள் சூடாக்கப்பட்டு அந்த இரும்பு கம்பிகளால் ஹப்பாபுடைய உடல் முழுக்க சூடு போடப்படுகிறது. சகோதரரை கொஞ்சம் இதை மெச் பண்ணுங்க. எங்கட வீட்டில் நாங்கள் கொஞ்சம் ஷேர் டைம் பண்ணுவோம். லேசா கையில் கொஞ்சம் அயன்பாக்ஸ் பட்டுன்னா நாங்கள் என்ன படுபடுவோம், அனுபவப்பட்டவங்களுக்கு. வீட்டில் நமது பெண்கள் சமையல் கட்டை எடுத்து சமைச்சு கொண்டு இருப்பார்கள். கொஞ்சம் அந்த சட்டியில போட்ட அந்த எண்ணெய் ஒரு துளி, ஒரு சாதாரண ஒரு சின்ன துளி அப்படியே சூடு கூடி தெரிச்சு அப்படிங்கிற கையில மேல பட்டுனா என்ன அவசரப்படுறோம். ஆனால் ஹப்பாப் ஆடு மாடுகளுக்கு சூடு போடுற மாதிரி சூடு போடுகிறார்கள். இந்த வேதனையில் அது நீண்ட வரலாறு. சகோதரிகளே, இப்பொழுது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேதனை தாங்க முடியாமல்
உடம்பெல்லாம் சூடு போட்ட காயங்கள், சேலும் சலமும் வடிந்து கொண்டிருக்கிறது. கப்பாப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹரத்துக்குள் சந்திக்க வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹரத்துடைய நிலையில் அப்படியே சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்கின்றார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கப்பாப் சொல்கிறார், அலா ததுஉலனா வலா தஸ்தன்சுர் லனா, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனையை பாருங்கள், தாங்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எங்களுக்கு துஆ கேட்க கூடாதா? அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு உதவி தேடி துஆ கேட்க கூடாதா என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து கொண்டிருந்தவர்கள் எழுந்து உட்கார்கிறார்கள். உட்கார்ந்து விட்டு கேட்கிறார்கள், கது கான மின் கப்லிக்கும், முன் சென்ற ஒரு சமுதாயம் இருந்தது, يؤخذ الرجل ويحفر له في الارض ويجعل فيها ويجاب بالمنشار ويوضع على راسه ويجعل نصفين او يمشط بامشاط الحديد ما دون لحمه وعظامه ما تصد ذلك عن دينه. سبحان الله. நாங்கள என்னங்க தியாகம் செஞ்சிருக்கிறோம்? ஜீரோ எங்கட தியாகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முன் சென்ற சமுதாயம் எப்படிப்பட்ட தியாகங்களுக்கு முகம் கொடுத்தார்கள் தெரியுமா? சத்திய மார்க்கத்தை பேசினோம், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக வேண்டி கொண்டு வந்து ஒரு மரத்தை நட்டுவதற்கு குழி தோண்டுவதை போன்று குழி தோண்டப்படும். அதில் இவர்கள் நட்டுவார்கள். நட்டி ஆரம்ப காலத்தில் மரத்தை கிழிப்பதற்கு, மரத்தை அறுப்பதற்கு ஒரு கம்பம் என்று சொல்வார்கள், ஒரு வாள் பயன்படுத்தப்படும். கீழே ஒருத்தர் பிடித்துக் கொள்வார், மேலே ஒருத்தர் பிடித்துக் கொண்டு இரண்டாக இழுத்து இரண்டாக அந்த மரத்தை அறுப்பார்கள். அந்த வாள்களினால் உச்சந்தலையிலே வைத்து இரண்டாக பிளக்கப்படுவார்கள். யார்? சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபிமார்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்கள் அறுக்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல, சில பேருக்கு இரும்பு சீப்புகள், பிளாஸ்டிக் சீப்பால் நாங்க எப்படி தலைவாருகிறோமோ இதே போன்று இரும்பு சீப்புகளை இந்த உடம்புலே குத்தி அப்படியே இழுக்கப்படும். உடம்பு முழுக்க அப்படியே பிச்சு கொண்டு வரும். இருந்தாலும் இவ்வளவு சோதனைகளுக்கெல்லாம் அவர்கள் முடிந்து கொடுத்தார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து அந்த ஈமானை அகற்ற முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுல் ஜன்னத வலமா யாத்திக்கும் மஸல் லதீன மின் கப்லிக்கும், முன் சென்ற சமுதாயம் சந்திக்காத சோதனைகள் எல்லாம் சந்திக்காமல் நீங்கள் சுவர்க்கம் செல்லலாம் நினைச்சு கொண்டிருக்கிறீர்களா? மஸ்ஸத்துல் பஸா வல்லர்ரா, அவர்கள் பஞ்சம் அவர்களை பிடித்துக் கொண்டது. பல்வேறுபட்ட சோதனைகள், சவால்களுக்கு அவர்கள் முகம் கொடுத்தார்கள். வஸுல்ஸிலு, அங்கலாய்க்கப்படுகிறார்கள். ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மாஹு, அந்த நபிமார்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் அங்கலாய்க்கப்படுகிறார்கள். எப்படி தெரியுமா? மத்தா நஸ்ருல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் எப்ப உதவி செய்வான், எப்ப உதவி செய்வான்? இன்றைக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும், நாளைக்கு வரும். பொருளாதார ரீதியாக உதவி வரும், உடலியல் ரீதியாக உதவி வரும், உணவு ரீதியாக உதவி வரும், மருத்துவ ரீதியாக உதவி வரும், மனித ரீதியாக உதவி வரும். யாராவது எங்களை காப்பாற்றுவாங்க என்று மங்கலாய்க்கப்படும் அளவுக்கு அந்த மனிதர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், மக்களே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கிறது. சூரா பக்ரா 214வது வசனம் இங்கே சொல்லி காண்பிக்கிறது. இந்த வசனத்தை ஓதி காண்பித்தவுடன் ஹப்பாப் ரலியல்லாஹு முடிவெடுக்கிறார்கள், நான் பட்ட அனைத்து துன்பங்கள், எனக்கு வெச்ச வேதனைகள் இதெல்லாம் நத்திங், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்று நினைத்து விட்டு போகிறார்கள். உன்னால எந்த அளவு என்று தொல்லை கொடுக்க முடியுமா அத்தனை கொடுத்துக்கொள், நான் அடைய போறது அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய ரஹ்மான், அல்லாஹ்வுடைய ரஹ்வான், அல்லாஹ்வுடைய சுவர்க்கம், அல்லாஹ்வுடைய ஜன்னத், இதைத்தான் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே குறிக்கோள், லட்சியமாக இருந்தது. இந்த ஹப்பாப் பின் அரத்துக்கு முன்னால நாங்கெல்லாம் யார்? சிந்திச்சு பாருங்க. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன வாலிபராக இருக்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது காரணமாக கண்ணுக்கு முன்னால தாய் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா கொல்லப்படுகிறார்கள். கண்ணுக்கு முன்னால் தன்னுடைய தந்தை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுகிறார்கள். இதோடு சேர்த்து இன்னும் ஒரு ரிவாயத்து வருகிறது, அம்மாருக்கு முன்னால் ஒரு சகோதரன் இருந்தார், அந்த சகோதரனும் அந்த இடத்திலே கொலை செய்யப்படுகிறார். 3 பேர் கொலை செய்யப்படுகிறார்கள். சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சப்ர யா யாசிர், யாசிருடைய கொடுமை பொறுமையாக இருங்க, ஃபஇன்ன மஅஊதகுமுல் ஜன்னah, நீங்கள் போர் இடம் சுவர்க்கம் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு 10 பிரதான சஹாபாக்களை சுவர்க்கவாதிகள் என்று சொன்னார்கள். சில பேர்களை அடையாளப்படுத்தாமல் சில பேர்களை மறைமுகமாக சுவர்க்கவாதி என்றார்கள். அப்படி சுவர்க்கவாதியாக்கப்பட்டவர்களில் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பமும் உண்டு. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பமும் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சோதிக்கப்படுகிறார்கள் சஹாபாக்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? விடுவிக்கப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த அம்மார் விடுவிக்கப்படுகிறார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு ஹிஜ்ரத் போகிறார்கள். ஹிஜ்ரத்து போனதுக்கு பின்னால் அங்கே பள்ளிவாசல் கட்டுற பணியிலே சஹாபாக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் பணியை மேற்பார்வையாளராக அப்படியே இருக்கிறார்கள். சஹாபாக்கள் அப்படியே பள்ளிவாசல் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கட்டுவதற்கான கற்கள் செய்கிற வேலைக்கு சில சஹாபாக்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் அந்த கட்டுமான பணிக்காக வேண்டி ஒவ்வொரு கல்லாக தூக்கி வருகிறார்கள். ஆனால் அம்மார் ரலியல்லாஹு மட்டும் இரண்டு கற்களாக தூக்கி வருகிறார்கள். லபினத்தை இரண்டு கற்களாக கொண்டு வைக்கிறார்கள். இதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதானித்து விட்டு கிட்டே போயிட்டு அம்மாரை கூப்பிடுகிறார்கள். அம்மாரை இங்க வாருங்கள் என்று வந்து விட்டதுக்கு பின்னால் நபியுடைய கையினால் அம்மார் ரலியல்லாஹு மேலே பட்டிருக்கிற தூசியெல்லாம் தட்டி விடுகிறார்கள். தட்டி விட்டு சொன்னார்கள், வை அம்மார், அம்மார் பாவம் அப்பா, தக்கத்துலுகுல் ஃபியாத்துல் பாகியா, ஒரு கலகக்கார கூட்டம் அம்மாரை கொலை செய்ய விட்டார்கள். யதுஊனஹும் இலல் ஜன்னah, இந்த அம்மாரும் அந்த கூட்டத்தை சுவர்க்கத்துக்கு அழைப்பார்கள். வயதுஊனஹு இலன் நார், ஆனால் அந்த கூட்டமோ அம்மாரை நரகத்துக்கு அழைப்பார்கள் என்று சொன்னவுடன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்க சொல்ற வார்த்தை என்ன? அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தையை பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஃபித்ன். இப்படியான அந்த சமுதாயத்திலே ஃபித்னா கூட்டத்தை விட்டு அல்லாஹ் யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக சொன்னார். சின்னஞ்சிறு குழந்தையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த தாவா பணிக்கான தியாகம் சுமார் அவர்கள் மரணிக்கும் போது அவருக்கு வயது 93 அல்லது 94 அல்லது 95 வயது. ஆக 90 வயதை தாண்டியவர் ஒரு வயோதிபர். இந்த 90 வயதை தாண்டிய போதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இடையில ஒரு யுத்தம் நடக்கிறது, சிஃபின் யுத்தம். இந்த சிஃபின் யுத்தம் நடக்கும் போது அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு தரப்பிலே இருக்கிறார்கள். இருந்துவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் இருக்கவில்லை, அங்கே அவர்கள் களத்துக்கு என்றோடு சென்று விட்டார்கள். அந்த களத்திலே அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டு பகுதிக்கும் சமமாக நின்று கொண்டு செய்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சமாதானம் பேசுகிறார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சமாதானம் பேசுகிறார்கள். சமாதானம் பேசி இந்த யுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், இந்த யுத்தம் நடைபெறுமாக இருந்தால் அழிவு யாருக்கும் அல்ல, மொத்தமாக முஸ்லிம்களுக்கு தான் என்பதை அறிந்த அந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஐநா சபையாக அன்று தியாக போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். கடைசியாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு படையிலே அதிகமான முனாஃபிக்குகள் இருந்தார். ஏன்? அவருடைய பட்டாளம் அதிகமாக இருந்தது. இனம் காணப்படாத முடியாத அளவுக்கு முஷ்ரிக் முனாஃபிக்குகள் அங்கே கலந்திருந்தார்கள். இந்த முனாஃபிக்குகள் பார்த்தார்கள், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அம்மாரை விட்டு வைத்தால் இந்த யுத்தத்தை நிறுத்தி விடுவார். எனவே இந்த யுத்தம் நடக்கணும் என்று சொன்னால் முதலாவது அம்மாரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி இரவோடு இரவாக ஒரு சதி திட்டத்தை போட்டு அந்த சதி திட்டத்துக்கு சில பேரை நியமித்து இரவோடு இரவாக அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு தரப்பில் இருந்து இரவோடு இரவாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க போற இடத்திலே ஒரு பள்ளத்தாக்கில் வைத்து அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் முனாஃபிக்குகள். சகோதரிகளே, இதுல ஒரு பாடம் என்ன தெரியுமா? இது வரலாறு படிக்கிற இடம் கிடையாது. நான் எதை சொல்ல வருகிறேன்னு சொன்னால், தன்னுடைய சிறு குழந்தையாக இருக்கும் போது ஆரம்பித்த இந்த தாவா பணி தன்னுடைய உயிர் இந்த உலகத்துக்கு விடுதலை கொடுக்கும் வரைக்கும் 90 வயதை தாண்டி அந்த வயோதிப்பு வயது வரைக்கும் அவர்கள் களத்திலே நின்று இந்த தாவாவுக்கு பங்களிப்பு செய்கிறார் என்று சொன்னால், சகோதரர்களே, இந்த தாவாக்காக நாங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு தனிநபரும் நெஞ்சிலே கையெடுத்து கேளுங்கள், நான் என்ன தியாகம் செய்திருக்கிறேன் என்பதான். அப்படியான தியாகிகளாக நாம் மாற வேண்டும். நமது பிள்ளைகள், நமது பெண்கள், நமது மனைவிமார்கள், நமது மகள்மார்கள், நமது இஸ்லாமிய சமூகம் மாற்றமடைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தகவல்களை சொல்கிறேன். வல்லவன் இறைவன் என்னை உங்களை முழுமையாக புரிந்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது அப்துல்லாஹ் அம்மா பஅத். சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சஹாபியாக கருதப்பட்டவர்கள், இன்று வரைக்கும் கருதப்படுபவர்கள் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை பற்றி பேசும்போது தியாகம் என்றால் என்ன என்பதை நாங்கள் படிக்க வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உஹது மலையில ஏறுகிறார்கள். அந்த உஹது மலையில ஏறும்போது நபியோடு சேர்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு 4 பேர் ஏறுகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த உஹது மலை சற்று ஆட ஆரம்பித்து விட்டது, அதிர ஆரம்பித்து விட்டது. அந்த நேரத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை பாருங்கள். உஸ்பத் உஹத், உஹதே அமைதிக்கார்,
ஃபைன்னமா அலைக்க நபி, நீ என்ன செய்கிறாய் என்று கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? உனக்கு மேல யார் இருக்கிறார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஒரு நபி இருக்கிறார். ஓ சித்தீக், உனக்கு மேலே அபூபக்கர் சித்திக் இருக்கிறார். வ ஷஹீதான், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். யார்? உமர் இப்னு கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இந்த உமர் ரலியல்லாஹு சிறப்பு என்ன? உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள மையப்படுத்தி சொல்றார், உனக்கு மேலே 3 பேர் இருக்கிறார்கள், அமைதியாக இருக்கிறார்கள். அடுத்ததாக பாருங்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகன் உமரே, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறமோ அவன் மீது சத்தியமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பார்த்து சொல்கிறார்கள், மா லகீக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் அத் இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக். உமரே, நீங்கள் ஒரு ரோட்டிலே நடந்து சென்றால் ஷைத்தான் இருக்கிறானே, அவன் நீங்க போற ரோட்ல வர மாட்டான், அவன் ரூட்டை மாத்தி போயிடுவான். உங்களுக்கு முன்னாலும் வர மாட்டான், பின்னாலும் வர மாட்டான், ஷைத்தான் ரூட்டை மாத்தி போயிடுவான் சொன்னார்கள். இந்த செய்தி சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்க போனா ஊர்ல இருக்கிற ஷைத்தான நமக்கு பின்னால தான் வருவான். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முன்னாலே ஒரு ஷைத்தான் வர மாட்டான், பின்னாலேயும் ஒரு ஷைத்தான் வர மாட்டான்னு சொன்னார். அடுத்ததாக சொன்னார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், நேற்று இரவு நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு கனவு காண்பிக்கப்பட்டது. அந்த கனவுலே என்னை 2 பேர் அப்படியே சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்து சென்றார்கள். அங்கே ஒரு தங்கத்தினால், முழுக்க டோட்டல் தங்கத்தினால் கட்டப்பட்ட ஒரு மாளிகையை பார்த்தேன் என்றார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டி சென்றவர்கிட்ட கேட்கிறார்கள், இந்த மாளிகை யாருக்குரியது என்று கேட்கிறார்கள். இது உமர் இப்னு கத்தாபுக்குள்ளது என்று சொர்க்கத்தில் சொல்லப்படுகிறது. உமர் இப்னு கத்தாபுக்கு சொந்தமானது என்று சொல்கின்றார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த மறுநாள் காலையில் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால் கேட்கின்றார்கள். அந்த கனவு கண்ட செய்தியை சஹாபாக்களுக்கு எத்தி வைக்கும் போது அவர்கள் சொல்கின்றார்கள், உமரே, இப்படி ஒரு மாளிகையை கண்டேன், அந்த மாளிகை யாருக்குரியதுன்னு கேட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு சொல்லப்பட்டது உமர் இப்னு கத்தாபுக்குள்ளது. அப்பொழுது எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நம்ம ஆளுக்குள்ளே தானே, கொஞ்சம் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வருவோம், நம்மளோட ஆழ்ந்த மாளிகை கோட்டை எப்படி இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் தோண்டியது, ஏற்கனவே உமர் கொஞ்சம் ரோசம் உள்ளவர், என்னுடைய மாளிகைக்குள் நீங்கள் ஏன் போனீங்க, திருப்பி ரோசம் வந்து விட்டேன்னு சொன்னால் என்ன செய்யறது என்று தெரியாதனால் நான் விட்டு வந்து விட்டு என்றார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அழுது கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க மீதா நான் கோபப்படுவேன், உங்க மீதா நான் கோபப்படுவேன், போய் பார்த்து விட்டு வந்திருந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய மாளிகை எப்படி இருக்கிறது எனக்கு உயிரோடு இருக்கும் போது நான் உங்கள் மூலமாக தெரிஞ்சிருப்பேனே என்று ஆதங்கப்பட்டார் என்ற செய்தியும் புகாரிலே பார்க்கிறோம். சகோதரர்கள், இந்த செய்தியை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முனாஃபிக்குகளுடைய பேர் பட்டியலை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கையிலே கொடுத்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தன் ஆட்சி காலத்தில், உமருக்கு இது ஏற்கனவே தெரியும், இப்படி பேர் லிஸ்ட் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கையிலே இருக்கிறது என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வருகிறது. ஆட்சி காலம் வந்தவுடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே போய் கேட்கிறார்கள், ஹுதைஃபாவே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முனாஃபிக்குகளுடைய பெயர் பட்டியலை உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள், அது எனக்கு தெரியும், அந்த பெயர் பட்டியலை கேட்கவில்லை. சொல்கின்றார்கள், ஹுதைஃபாவே, அந்த பேர் பட்டியலில் ஏன் பேர் இருக்கிறப்பா, ஏன் பேர் இருக்கிறார் பாரு. அவர்கள் சொன்னார், இல்லை உமரோட பேர் இல்லை. சகோதரர்களே, எங்கட பேர் யாரோட லிஸ்ட், எங்கட பேர் எந்த லிஸ்ட்ல இருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய உமர் இப்னு கத்தாப் உஹது மலை ஆடாமல் இருப்பதற்கு உமர் காரணமாக இருக்கிறார். சொர்க்கத்திலே உயிரோடைய மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது, இவர் ரூட்ல போற ஷைத்தான் வேறு ரூட்ல போறாங்க. இவ்வளவு சிறப்புக்குள்ள இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் முனாஃபிக்குடைய பேர் லிஸ்ட்ல ஏன் பேர் இருக்கிறதான்னு கேட்கிறாங்கன்னா, எங்கட பேர் நிலைமை என்ன, எங்கட தாவா எப்படி இருக்கிறது, எங்கட தாவாக்கள் எப்படி இருக்கிறது, எங்கட தொழுகை, எங்கட நோன்பு, எங்கட குர்ஆன், எங்கட சுன்னத்தான நஃபிலான தொழுகை, எங்கட இரவு தொழுகை, எங்கட பயான் நிகழ்ச்சியில கலந்து கொள்ற கொடுக்கிற முக்கியத்துவம், எங்கட பெண்களுக்கு நாங்க கொடுக்கிற முக்கியத்துவம், எங்கட பிள்ளைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் எங்கே இருக்கிறது? சகோதரர்களே, சிந்தித்து செயலாட்ட வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். வல்லவன் இறைவன் ஏகத்துவ கொள்கையோடு வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையில் இந்த ஏகத்துவத்தின் ஊடாக யாரெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொண்டார்களோ அந்த அந்தஸ்தை வல்லவன் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களை பெற்றெடுத்த நமது அருமை தாய் தந்தர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.